ஹலோ மக்களே! விஷால் இசை செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. சுபத்ராவுக்கு எங்க இருக்கதா அசோக் தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்துட்டு, இதுல அந்த அசோக் தான் அந்த நகைய எடுத்தான் அப்படிங்கிற உண்மை எல்லாமே நம்ம சுபத்ராவுக்கு தெரிய வருது. அதே சமயத்துல உண்மையான அசோக் ஒரு ஆபத்துல இருக்கும்போது, கடைசி நேரத்துல நம்ம விஷாலும், இசையும் சேர்ந்து அவங்கள காப்பாத்துனது மட்டும் இல்லாம, மண்டபத்துல வர்ஷினியோட மேரேஜும் தடுத்து நிறுத்திடுறாங்க. ஸ்ரீஜாவோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு சுபத்ராவும் ஒரு அதிரடியான முடிவு எடுக்க போறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம சுபத்ராவும் இதான் என்னோட பையன் அசோக் அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஸ்ரீஜாவும் அசோக்கு கிட்ட கல்யாணம் முடிய வரைக்கும் நல்லா ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அந்த உண்மையான அசோக் இந்த இடத்துல வந்துடவே கூடாது. இந்த இசையும் விஷாலும் சேர்ந்து கடைசி நேரத்துல ஏதாவது சொதப்பிடக்கூடாது. அதனால யார் கண்ணிலையும் சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்கோன்னு சொல்லிட்டு பழனி கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்துல சுபத்ரா அசோக்கை பற்றி பெருமையாக அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும்போது அசோக் தான் அந்த நகையை திருடினா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. அதை தெரிஞ்சுக்கிட்ட சுபத்ராவும் இதெல்லாம் என்னால் நம்பவே முடியல, என்னோட பையன் அந்த மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்த ஸ்ரீஜாவும் நம்ம சரியாக மாட்டிட்டோம், இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்படியே சுபத்ரா வந்து நம்ம அசோக்கை கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த ஸ்ரீஜாவும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லாத, இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நோய் இருக்குது, ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா அதை திருடணும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்துடும் போல, அதனால தான் இப்படி செய்துட்டாங்க அப்படின்னு ஒரு பொருளையை உண்டு பண்ணுறாங்க. அதை கேட்ட சுபத்ரா அப்படியே அதிர்ச்சியாகி, என்ன சொல்கிற ஸ்ரீஜா, இதை பற்றி என்கிட்ட நீ எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜாவை கேட்கும்போது ஸ்ரீஜாவும் ஏற்கனவே அசோக் என்கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு ஸ்ரீஜா சமாளிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம இசையும் ஸ்ரீஜா கிட்ட இன்னைக்கு ஏதோ ஒரு புதுவிதமான நோயெல்லாம் பற்றி பேசி அப்படியே வந்து சமாளிச்சுட்டு, ஆனால் எப்போவுமே அத்தையே இதை மாதிரி சொல்லி சமாளிக்க முடியாது, எப்படி இருந்தாலுமே வர்ஷினியோட மேரேஜ் நடக்காது, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், உன்னோட திட்டமும் பழிக்காதுன்னு சொல்லிட்டு போனாங்க. அதை கேட்ட நம்ம ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் என்ன செய்யறது, இப்போ இந்த இசை வேற கடைசி நேரத்தில் வந்து அந்த உண்மையான அசோக்கை கூட்டிகிட்டு வந்து கல்யாணத்தை நிறுத்திடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது சிந்தாமணியும் நீ எதுக்குமே கவலைப்படாத, எப்படி இருந்தாலுமே இந்த இசை கடைசி நேரத்தில் நிரூபித்தாலுமே அதுக்கு முன்னாடி எப்படியாவது வர்ஷினியோட கழுத்தில் நீ தாலி கட்டிடணும்னு சொல்லிட்டு பழனிக்கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம இசையும் விஷாலும் எப்படியாவது உண்மையான அசோக்கை கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படிங்கிறதுல உறுதியாகவே இருக்காங்க. நம்ம வர்ஷினியும் என்னது இது இவ்வளோ நேரம் ஆகியும் எந்த முடிவுமே தெரிஞ்ச மாதிரி இல்லையே, கண்டிப்பாக இந்த அசோக்கு மட்டும் எனக்கு மேரேஜ் பண்ணானா நான் இந்த இடத்துல தற்கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு முடிவோடய இருக்காங்க. நம்ம இசையும் வர்ஷினியை சமாதானப்படுத்துகிறாங்க. வர்ஷினி எதுக்குமே கவலைப்படாத, எப்படி இருந்தாலாவது விஷால் வந்து அந்த அசோக்கை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படி சொல்லும்போது வர்ஷினியும் இவ்வளோ நேரம் ஆகியும் வரலக்கா, எனக்கு நம்பிக்கையே குறைஞ்சிட்டு, கண்டிப்பாக இந்த அசோக் மட்டும் தாலி கட்டக்கூடிய நிலைமை வந்துச்சுன்னா நான் இதே இடத்துல என்னோட உயிரை விட்டுருவேன்னு சொல்கிறாங்க. இசை நம்ம வர்ஷினிக்கிட்ட நீ அப்படி செய்யது வந்து சரியான தப்பான விஷயம், ஏற்கனவே உன் வயிற்றில் ஒரு குழந்தை வளருது, அதை பற்றியாவது யோசிச்சு பார்த்தியா வர்ஷினி, இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்காதுன்னு சொல்லிட்டு வர்ஷினியை சமாதானப்படுத்துகிறாங்க. நம்ம ராகவும் ஒரு முடிவோடு தான் இருக்காங்க. எப்படி இருந்தாலுமே அசோக் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி வர்ஷினி கழுத்தில் நம்ம தாலி கட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் சுபத்ராவுக்கே ஒரு சந்தேகம் வந்துடுது, என்னடா ஜோசியர் வேறு இப்படி சொன்னார், அந்த சாமியார் சொன்னது நிஜமாக தான் இருக்குமோ, நம்ம பையனாக இருந்தால் இப்படியெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை, நமக்கு ஏதோ சந்தேகமாக தான் இருக்குது, இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கோ, யாரோ ஒருத்தங்க இதில் சரியாக விளையாடுறாங்களோ அப்படின்னு சில சந்தேகம் சுபத்ராவுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. அந்த சமயமாக கரெக்டாக அந்த பழனிக்கும் வர்ஷினிக்கும் மேரேஜ் நடக்கிறதுக்கு தயாராகும்போது சுபத்ராவே ஒரு கட்டத்தில் மேரேஜை தடுத்து நிறுத்துறாங்கன்னே சொல்லலாம். கடைசி நேரத்தில் விஷால் சாம அதிரடியாக வந்து உண்மையான அசோக்கை அங்கே கூட்டிகிட்டு வராங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வர்ஷினி எப்பா இப்போ தப்பிச்சோண்டா அப்படி சொல்லிட்டு யோசிக்கும் போது சுபத்ரா இதுக்கெல்லாம் காரணம் யாராக இருக்கும்னு சொல்லிட்டு சரியாக கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்ரீஜாவை சரியாக வெளுத்து எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். கடைசி நேரத்தில் வர்ஷினியோட மேரேஜும் தடப்படுது. இதுக்கெல்லாம் காரணமான ஸ்ரீஜாவை இந்த வாட்டி நம்ம சுபத்ரா மன்னிக்கிற மாதிரி இல்லைன்னே சொல்லலாம்.